அன்பரசி சீரியல் மார்ச் 12 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு குட்டி ப்ரோமோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோமோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, கோவிலில் நம்ம சந்திரசேகர், கஸ்தூரி எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரம் அன்பரசி, விஸ்வா, அன்பரசியோட அம்மா பத்மா எல்லாரும் கோவிலுக்கு வராங்க. அப்போ அன்பரசி நேராக அவங்க அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ போயிட்டு நேராக அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, நீங்கள் என்னை சின்ன வயசில் என்னைய விரட்டி விட்டுட்டீங்களா, என்னையும் எங்கள் அம்மாவையும்? நான் தப்பாக பிறந்தவளாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, என்னம்மா இப்படி பேசுகிற? நீ என்னுடைய பொண்ணுமா. நாங்கள் எக்காரணம் முன்னிட்டும் உன்னை நான் தூக்கி வீசணும்னு நினச்சி நாங்கள் இந்த முடிவை எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கு அன்பரசி சொல்கிறாங்க, அப்போ நான் தப்பான பொறுப்பு இல்லைல்லப்பா, இதை ஒருத்தவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. அப்போ பத்மா திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ நம்ம சந்திரசேகரோட அம்மா கேட்குறாங்க, அன்பரசி, ஏதோ 10 நாள் முடிகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னியே, என்னம்மா அப்படின்னு. அதுக்கு அன்பரசி சொல்கிறாங்க, ஆமாம், நான் தப்பான பொறுப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதே மாதிரி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ பத்மா கிட்ட சந்திரசேகரோட அம்மா கேட்குறாங்க, பத்மா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு பத்மா திருன்னு முழிக்கிறாங்க. விஸ்வாவும் என்னன்னு புரியாமல் நிற்கிறாரு. அப்போ அன்பரசி சொல்கிறாங்க, பாட்டி, நான் தப்பான பொறுப்புன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை பற்றி இவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு பத்மாவை காமிக்கிறாங்க. பத்மா பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாரு, பத்மா, அன்பரசி என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்போ அன்பரசி சொல்கிறாங்க, என்னைய தப்பான பொறுப்புன்னு சொன்னது வேறு யாருமே இல்லை, இந்த பத்மா ஆண்டி தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செமையாக ஷாக் ஆகிறாங்க நம்ம சந்திரசேகர் கேட்குறாரு, பத்மா, உன் மனசில் இறக்கமே இல்லையா? இப்படி தான் ஒரு பொண்ணை கேவலமாக கேட்பியா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இல்லைண்ணா, இது மாதிரி இவளுடைய அம்மா அப்பா யாருன்னே தெரியாமல் இருந்தா, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, தெரியலைன்னா ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறதா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் தப்பு பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து அந்த உலகத்தில் பிறந்த குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? நீ வந்துட்டு அன்பரசி அப்படி பேசினது தப்பு, அன்பரசி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு. உடனே பத்மா வேற வழி இல்லாமல் அன்பரசியை பார்த்து, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அன்பரசி திமுறா நிற்கிறாங்க. விஸ்வா நடந்தது எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாரு. நம்ம அம்மாவை இப்படி கேட்டாங்க அப்படின்னு. அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட் செய்யணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.